இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஆலோசனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனமானது பிரசங்கியின் புத்தகம் 7வது அதிகாரம் 16-17 வசனங்கள். மிஞ்சின நீதிமானாயிராதே, உன்னை அதிக ஞானியுமாக்காதே, உன்னை நீ ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும்? மிஞ்சின துஷ்டனாயிராதே, அதிக பேதையுமாயிராதே, உன் காலத்திற்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? இந்த இடத்துல இந்த 2 வசனத்தில் நாம் பார்க்கும்பொழுது 2 பேரை குறித்து சொல்லுகிறது. ஒன்று நீதிமானை குறித்தும் வசனம் பேசுகிறது, அடுத்தது துஷ்டனை குறித்தும் வசனம் பேசுகிறது. இந்த 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் நேருக்கு எதிர்மறையானவர்கள். இருவரும் ஒருவருக்கு ஒருவர் ஒத்து போக மாட்டார்கள். இந்த வசனம் இந்த 2 பேருக்குமே ஆண்டவராகிய கர்த்தர் அழிவை வைத்திருக்கிறார் என்று இந்த வசனத்திலிருந்து நாம் பார்க்க முடிகிறது. அதாவது மிஞ்சின நீதிமானாய் இருக்கும் பொழுது அவனுடைய முடிவு எப்படி ஆகுகிறது என்றால் அவனையே கெடுத்து கொள்ளுகிற காரியமாய் நாம் பார்க்க முடிகிறது. மிஞ்சின துஷ்டனாய் இருக்கும் பொழுது அவன் காலத்திற்கு முன்னே அவன் சாகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இதிலிருந்து நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இருவருக்குமே அழிவு வைக்கப்பட்டிருக்கிறது. அவன் மிஞ்சின நீதிமானாய் இருந்தாலும் அவன் அழிக்கப்படுகிறவனாய் காணப்படுகிறான். மிஞ்சின துஷ்டனாய் இருந்தாலும் அவனுக்கு அழிவு இருக்கிறது என்று நாம் இதிலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. இதிலிருந்து ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஆண்டவராகிய கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். அந்த எல்லைக்கு மீறி நாம் போகவே கூடாது. அந்த எல்லைக்குள்ளாய் நாம் காணப்பட வேண்டும். அப்ப நமக்கு தெரியும், மிஞ்சின துஷ்டன் என்பது துஷ்டனை குறித்து, அதாவது துன்மார்கனை குறித்து நமக்கு தெரியும். மிஞ்சின துஷ்டன் என்றால் மிஞ்சின துன்மார்கன். அவனுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். அவன் தன்னைத்தானே அழித்து கொண்டு தன்னுடைய சரீரத்தை கெடுத்து கொண்டு அவன் காலத்திற்கு முன்பதாகவே அவன் மரித்து போகிறான். காரணம் என்னவென்றால் பாவம். இது மிஞ்சின துஷ்டனை குறித்து வசனம் சொல்லுகிறது. அப்ப மிஞ்சின நீதிமான் இதை யாரை குறிக்கிறது? மிஞ்சின நீதிமான் என்பது எதை குறித்து வேதம் சொல்லுகிறது? மிஞ்சின நீதிமான் என்பது மற்றவர்களை அற்பமாய் பார்க்கிறவர்கள். தன்னைத்தானே அவன் நீதிமானாய் பார்க்கிறவன், தன்னைத்தானே அவன் பரிசுத்தவானாய் பார்க்கிறவன், தன்னை பரிசுத்தவானாய் பார்த்துவிட்டு மற்றவர்களை அவன் அற்பமாய் பார்க்கிறவன், மற்றவர்களை அவன் கீழ்த்தரமாய் பார்க்கிறவன், கீழ்த்தரமாய் நடத்துகிறவன். இப்படிப்பட்டவர்கள் தான் வசனம் சொல்லுகிறது மிஞ்சின நீதிமான். இது நம் வேதத்திலிருந்து பார்க்க முடியும். பரிசேயர்கள், இதற்கு பரிசேயர்கள் ஒரு நல்ல உதாரணம். இந்த பரிசேயர்களை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது என்றுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆலோசனை இந்த நாளிலே. அதுதான் மிஞ்சின நீதிமான். அவர்கள் மற்றவர்களை அற்பமாய் பார்க்கிறவர்கள், மற்றவர்களை குறைவாய் பார்க்கிறவர்கள், தன்னைத்தானே அவர்கள் பெருமைப்படுத்தி கொள்ளுகிறவர்கள், தன்னைத்தானே அவர்கள் நீதிமானாய் உயர்த்தி பார்க்கிறவர்கள். ஆதலால் அவர்களுடைய பார்வையிலே மற்றவர்கள் அற்பமாய் காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட மிஞ்சின நீதிமானாய் இருக்கிறவனுக்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், அவனையே கெடுத்து கொள்ளுகிறான் என்று சொல்லுகிறது. என்னை கேட்கிற சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் ஆண்டவருடைய பார்வையில நீதிமான்கள். ஆனால் நாம் அந்த நீதிமான்கள் என்ற அந்த பட்டத்தை பெற்ற நாம் ஒரு நாளும் மிஞ்சின நீதிமானாய் நாம் போய்விடக்கூடாது. ஒருவேளை ரட்சிக்கப்படாதவர்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்களை அற்பமாய் பார்க்க கூடாது. கிறிஸ்துவை அறியாத புறஜாதி ஜனங்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்களை கீழ்த்தரமாய் நாம் பார்க்க கூடாது, அற்பமாய் நாம் பார்க்க கூடாது. இப்படி பார்க்கிறவர்களை, தன் சொந்த சகோதரனை அவர்கள் அற்பமாய் பார்க்கிறவர்கள் தான் மிஞ்சின நீதிமான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, நாம் வாழ்கிற இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம் எப்படி வாழ்கிறோம் என்பது மிகவும் முக்கியம். நாம் வாழ்கிற இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை சமநிலையாய் காணப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படியாகவே ஆண்டவர்
நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு நாளும் நாம் மிஞ்சின துஷ்டனாவும் இருக்கக்கூடாது, ஒரு நாளும் நாம் மிஞ்சின நீதிமானாயும் இருக்கக்கூடாது. சமநிலையிலே நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். இந்த நாளிலே ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற இந்த 2 வசனத்திலிருந்து இந்த ஆலோசனை நமக்கு கொடுக்கிறார். இப்படியாகவே நம்முடைய வாழ்க்கையை அமைத்து நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழும்படியாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஒரு நாளும் நாம் மிஞ்சின நீதிமானாய் வாழும் பொழுது அல்லது மிஞ்சின துஷ்டனாய் வாழும் பொழுது நம்மை நாமே கெடுத்துக் கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கு நாமே அழிவை ஏற்படுத்திக் கொள்கிறோம். நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசித்து வழிநடத்துகிற அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த ஆலோசனைக்காய் நன்றி. மிஞ்சின நீதிமானாயும் மிஞ்சின துஷ்டனாய் இருக்காதபடி ஆண்டவர் எங்களுக்கு ஒரு சமநில வாழ்க்கையை வாழும்படியா இந்த நாளிலும் கொடுத்த இந்த ஆலோசனைக்காய் நன்றி. அப்பா பிதாவை எங்கள் ஒவ்வொருவரையும் அப்படியாகவே நடத்துவீராக. இந்த நாளிலும் என் ஆண்டவராகிய கர்த்தர் கேட்ட இந்த ஆலோசனைப்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவீராக. நீதிமான்களாய் இருக்க என் ஆண்டவர் உதவி செய்வீராக. துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஜெபம் கேட்டபடி நாள் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையின்படியே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.